எவ்ரி காயின் பொசஸஸ் டூ சைட்ஸுங்க. ஸோ அட்வான்டேஜஸ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், மெரிட் இருந்தால் டிமெரிட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸோட லிமிட்டேஷன்ஸ். தெர் ஆர் 4 limitations. First limitation comes to you. There is a danger of excessive generalization of the economy as a whole. நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆர் தியரி ஜென்ரலி அப்ளைடு வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம். அது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. பொதுமைப்படுத்துதல் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு கொண்டு வர ரூல்ஸ் வந்து சில சமயம் தப்பா இருக்கலாம், சிலருக்கு அது அப்ளிகபிளா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், இட் அஸ்யூம்ஸ் ஹோமோஜினிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் சிமிலர் டு ஈச் அதர். ஒரே விதமான அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். பட் இண்டிவிஜுவலுக்கும் நடுவுலயே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா எல்லாம் சிமிலரா இருக்கிறது அப்படிங்கிறதுங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ ஃபாலசி ஆஃப் காம்போசிஷன். காம்போசிஷன் உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல நிறைய எழுதிட்டு வர சொல்லியிருப்பாங்க. டெக்ஸ்ட் ஒர்க்கு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் புட் டுகெதர். நிறைய திங்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணும் பொழுது தவறு, ஃபாலசி, ஃபால்ஸ், மிஸ்டேக்கன் ஐடியா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீட் நாட் பி குட் ஃபார் நேஷன். ஒரு இண்டிவிஜுவலுக்காக எடுக்கிற முடிவு நேஷனுக்கே கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. வைசி வெர்ஷா, அதாவது இந்த ஆப்போசிட் வே, நேர்மறையா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நேஷனுக்காக எடுத்திருக்கிற முடிவு கூட இண்டிவிஜுவலுக்கு கரெக்டா சில சமயம் வராது அப்படின்னு சொல்றாங்க அப்ளிகபிலிட்டி வைஸ். அப்புறம் ஒரு கண்ட்ரிக்கு இருக்கிற சில அட்மாஸ்பியர் வந்து அடுத்த கண்ட்ரிக்கு இருக்காது. ஸோ குட் ஃபார் எ கண்ட்ரி இஸ் நாட் குட் ஃபார் அனதர் கண்ட்ரி. அப்புறம் பேஸ்ட் ஆன் டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போவும் இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் மெனி நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், சோஷியல், பொலிட்டிக்கல், கல்ச்சுரல், என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் வில் அஃபெக்ட் த எக்கனாமி. ஸோ அதை வந்து இங்கே டோட்டலாக என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தே டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் இன் யூஷுவல் மேக்ரோ எக்கனாமிக் புக். அதை அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அதில் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்டேஜஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதிடலாங்க. இல்லாட்டி ஆப்போசிட் சைடு டிஸ்அட்வான்டேஜஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, லிமிட்டேஷன்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் எழுதிடலாம்.